ஓம் சாந்தி. 11/3/2025. இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை சுகம் மற்றும் அமைதியான உலகத்திற்கு அழைத்து செல்ல பாபா வந்துள்ளார். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில்தான் அமைதி இருக்கிறது. கேள்வி: இந்த யுத்த மைதானத்தில் மாயை அனைத்தையும் விட முதலில் எந்த விஷயத்தில் சண்டையிடுகிறது? பதில்: நம்பிக்கையின் மீது. போக போக நம்பிக்கையை உடைத்து விடுகிறது. ஆகையால் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். அனைவருடைய துக்கங்களையும் போக்கி சுகத்தை அளிக்கக்கூடியவர்தான் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார். முதலிடை கடைசியின் ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருக்குமானால் மாயையிடம் ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது. பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. யாருக்காக சொல்கிறார்கள்? எங்கே கொண்டு செல்ல வேண்டும்? எப்படி அழைத்து செல்ல வேண்டும்? இதை உலகத்தில் உள்ள யாரும் தெரிந்து இருக்கவில்லை. பிராமண குல பூஷணர்களாகிய நீங்களும் கூட வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் தெரிந்துள்ளீர்கள். யார் இவருக்குள் பிரவேசித்து இருக்கிறாரோ, யார் நமக்கு தன்னுடைய மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் ஞானத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறாரோ, அவர் அனைவருடைய துக்கங்களையும் போக்கி அனைவரையும் சுகமுடையவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. பாபா கல்ப கல்பமாக வருகிறார். அனைவருக்கும் ஸ்ரீமத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபாவும் அவரைதான், நாமும் அதே குழந்தைகள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். குழந்தைகளை சாந்தி தாமம் சுகதாமம் அழைத்து செல்வதற்காக நான் வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். ஆனால் மாயை நம்பிக்கை ஏற்பட விடுவது இல்லை. சுகதாமத்திற்கு போக போக தோல்வி அடைய வைத்து விடுகிறது. இது யுத்த மைதானம். ஷரீர பலத்தினால் அந்த யுத்தம் நடக்கிறது. இது யோக பலத்தினுடையதாகும். யோக பலம் மிகவும் புகழ் வாய்ந்ததாகும். ஆகையால் தான் அனைவரும் யோகத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். மற்றபடி அவர்கள் அனைவரும் அநேக விதமான ஹட யோகங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். பாபா எப்படி வந்து யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் பழமையான யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. இவர் அதே பாபாதான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவரை தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவரே வாருங்கள் என்று நினைவு செய்கிறார்கள். அமைதி எங்கு இருக்குமோ அப்படிப்பட்ட இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். சாந்தி தாமம் சுகதாமத்தில்தான் அமைதி இருக்கிறது. துக்க தாமத்தில் அமைதி எங்கிருந்து வந்தது? அமைதி இல்லாத காரணத்தினால்தான் நாடகப்படி பாபா வருகிறார். இது துக்கதாமம். இங்கே அளவற்ற துக்கம்தான் உள்ளது. துக்கத்தின் மலை விழப்போகிறது. எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அல்லது என்னவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு துக்கம் கண்டிப்பாக ஏற்படுகிறது. நாம் இனிமையான பாபாவோடு அமர்ந்து இருக்கிறோம். அந்த தந்தை இப்போது வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாடகத்தின் ரகசியத்தை கூட இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நம்மை தன்னுடன் அழைத்து செல்ல பாபா இப்போது வந்துள்ளார். பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு கூறுகிறார். ஏனென்றால் அவர் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை அல்லவா? இதை பற்றிதான் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்து இருந்தன என்று பாடப்பட்டுள்ளது. சாந்தி தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் ஒன்றாக இருக்கின்றன.
இப்பொழுது பாபா வந்துள்ளார். மீதம் கொஞ்சம் ஆத்மாக்கள் அங்கே இருக்கின்றன. அவர்களும் மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே பாபா உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறார். வீட்டிற்கு சென்றவுடன் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இது மிகவும் சகஜமான விஷயமாகும். மேலும் அனைவருக்கும் சுகத்தை வழங்கும் வள்ளல், அமைதியை வழங்கும் வள்ளலாக இருக்கக்கூடிய பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் எவ்வளவு குறைவானவர்களாக இருக்கிறீர்கள். மெதுவாக வளர்ந்து கொண்டே செல்வீர்கள். உங்களுக்கு பாபாவோடு மறைமுகமான அன்பு இருக்கிறது. எங்கு வேண்டுமானாலும் இருங்கள். பாபா மதுவனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கும். என்னை மூலவதனத்தில் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். உங்களுடைய இருப்பிடமும் அங்கே இருக்கிறது எனும்போது கண்டிப்பாக பாபாவை நினைவு செய்வீர்கள். அவரைதான் தாய் தந்தை என்று சொல்கிறார்கள். அவர் சரியாக இப்பொழுது உங்களிடம் வந்துள்ளார். நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். ராவணன் உங்களை தூய்மையற்றவர்களாக தமோ பிரதானமாக மாற்றினான். இப்பொழுது சதோ பிரதானமாக தூய்மையாக ஆக வேண்டும். தூய்மையற்றவர்கள் எப்படி செல்ல முடியும்? கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும். இப்பொழுது ஒரு மனிதன் கூட சதோ பிரதானமானவராக இல்லை. இது தமோ பிரதான உலகம். இது மனிதர்களுடைய விஷயம். மனிதர்களுக்கு தான் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ என்பதன் ரகசியம் புரிய வைக்கப்படுகிறது. பாபா குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார். இது மிகவும் சுலபமானது. ஆத்மாக்களாகிய நீங்கள் தங்களுடைய வீட்டில் இருந்தீர்கள். அங்கே அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாக இருக்கின்றன. தூய்மையற்றவைகள் இருக்க முடியாது. அதன் பெயரே முக்தி தாமம். இப்பொழுது பாபா உங்களை தூய்மையாக்கி அனுப்பி வைக்கிறார். பிறகு நீங்கள் நடிப்பை நடிப்பதற்காக சுகதாமத்திற்கு வருகிறீர்கள். நீங்கள் சதோ ரஜோ தமோவில் வருகிறீர்கள். பாபா எங்கே அமைதி இருக்கிறதோ அங்கே எங்களை அழைத்து செல்லுங்கள். பாபா என்று அழைக்கிறீர்கள். அமைதி எங்கே கிடைக்கும் என்பது சாதுக்கள், துறவிகள் போன்ற யாருக்கும் தெரியவில்லை. சுகம், அமைதி என்பது எங்கே கிடைக்கும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள். பாபா நமக்கு 21 பிறவிகளுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக இப்போது வந்துள்ளார். மற்றபடி பின்னால் வரக்கூடிய அனைவருக்கும் முக்தியை அளிக்க வந்துள்ளார். காலம் கடந்து வருபவர்களின் நடிப்பே கொஞ்சமாக தான் இருக்கும். முழு பழைய மரமும் முடிய வேண்டும். இப்பொழுது உங்களுடைய இந்த மறைமுகமான அரசாங்கம் தெய்வீக மரத்தின் நாற்றை நட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் காட்டு மரங்களின் நாற்றை நடுகிறார்கள். இங்கே பாபா முட்களில் இருந்து மாற்றி தெய்வீக மலர்களின் மரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுவும் அரசாங்கம். இது கூட மறைமுகமான அரசாங்கம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் மற்றும் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. மரங்களின் கன்றுகளை நட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த காட்டு மரங்கள் அநேக விதமாக இருக்கின்றன. ஒவ்வொருவரும் விதவிதமான கன்றுகளை நடுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை பாபா மீண்டும் தேவதைகளாக ஆக்குகிறார். நீங்கள் சதோ பிரதானமான தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள். ஒருவர் எப்போதுமே சதோ பிரதானமாக இருப்பது என்பது நடப்பதே இல்லை. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக ஆகிறது. 24 கேரட் தங்கமாக இருந்தது. இப்பொழுது 9 கேரட் தங்க ஆபரணங்களாக ஆகிவிட்டது.
மீண்டும் 24 கேரட்டாக ஆக வேண்டும். ஆத்மாக்கள் அப்படி ஆகி இருக்கின்றன அல்லவா? இப்பொழுது அனைவரும் கருப்பாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். மரியாதைக்காக கருப்பு என்ற வார்த்தையை கூறாமல் தூய்மையற்றவர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆத்மா சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தது. பிறகு எவ்வளவு அழுக்கு சேர்ந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆவதற்காக பாபா யுக்திகளை கூறுகிறார். இது யோகாக்னி. இதன் மூலம்தான் உங்களுடைய அழுக்கு நீங்கும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். என்னை இந்த விதமாக நினைவு செய்யுங்கள் என்று பாபா அவரே கூறுகிறார். நான் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவன். உங்களை அநேக முறை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கியுள்ளேன். இதை கூட முதலில் நீங்கள் தெரிந்திருக்கவில்லை. இன்று நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். பிறகு நாளை தூய்மையாக ஆவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று எழுதி மனிதர்களை காரிருளில் விட்டுவிட்டார்கள். பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் நல்ல விதத்தில் புரிய வைக்கிறார். நமக்கு யார் படிப்பு சொல்லித் தருகிறார்? ஞானக்கடல். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடிய பாபா. யார் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலாக இருக்கிறாரோ அவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு புகழ் பாடுகிறார்கள், ஆனால் அதன் பொருள் என்ன என்பதை தெரிந்திருக்கவில்லை. ஸ்துதி பாடுகிறார்கள் என்றால் அனைவரும் சேர்ந்து செய்கிறார்கள். குடுகுடுப்பை அடிக்கிறார்கள் அல்லவா? யார் என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அதை மனனம் செய்து கொள்கிறார்கள். இப்பொழுது பாபா கூறுகிறார், எதையெல்லாம் கற்றீர்களோ அதை அனைத்தையும் மறந்து விடுங்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே என்னுடையவர்களாக ஆகுங்கள். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே யுக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அவர்களுடையது ஹடயோகம். நீங்கள் ராஜயோகிகள் ஆவீர்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கும் இவ்வாறு படிப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அப்படி பிறர் பின்பற்ற வேண்டும். ஒரு பொழுதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை சண்டையிட்டுக் கொண்டீர்கள் என்றால் மற்றவர்கள் அனைவரும் என்ன புரிந்து கொள்வார்கள்? இவர்களிடத்தில் அதிகமான கோபம் இருக்கிறது. உங்களிடத்தில் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. மனிதர்களுடைய புத்தியை சிதற வைக்கக்கூடியது சினிமா. இது ஒரு நரகத்தை போன்றது. அங்கு சென்றவுடனேயே புத்தி கெட்டு விடுகிறது. உலகத்தில் எவ்வளவு குப்பைகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் அரசாங்கம் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சட்டம் போடுகிறது. இருந்தாலும் கூட அநேக திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குழந்தைகளை மடியில் அமர்த்தி திருமணம் செய்வித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பாபா நம்மை இந்த மோசமான உலகத்தில் இருந்து அழைத்து செல்கிறார் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார். பற்று இல்லாதவர்களாக ஆகிவிடுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். குடும்பத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள். ஏதாவது உழைத்தால் தானே உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் அசுர குணங்களை விட்டுவிடுங்கள் என்று பாபா கூறுகிறார். தினமும் இரவு உங்களுடைய கணக்கை பாருங்கள். இது உங்களுடைய வியாபாரம். மிக குறைந்தவர்கள்தான் இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். ஒரு வினாடியில் எதுவும் இல்லாதவர்களை ராஜாவாக ஆக்கிவிடுகிறது. இது மந்திரம் தானே. இப்படிப்பட்ட மந்திரவாதியின் கைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். இவர் நம்மை யோக பலத்தின் மூலம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குகிறார். வேறு யாரும் மாற்ற
மாற்ற முடியாது. கங்கையின் மூலம் யாரும் தூய்மையாக ஆக முடியாது. குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இப்பொழுது எவ்வளவு ஞானம் இருக்கிறது. பாபா மீண்டும் வந்துள்ளார் என்று உங்களுக்குள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தேவிகளின் சித்திரங்களை கூட எவ்வளவு உருவாக்கியுள்ளார்கள். அவர்களிடத்தில் ஆயுதங்களை காட்டி பயங்கரமாக உருவாக்கிவிட்டார்கள். பிரம்மாவிற்கு கூட எத்தனை கரங்களை காட்டிவிட்டார்கள். பிரம்மாவின் புஜங்கள் லட்சக்கணக்கில் இருக்கும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இவ்வளவு பிரம்மா குமார் குமாரிகள் அனைவரும் பாபாவின் படைப்புகள் அல்லவா? எனவே பிரஜாபிதா பிரம்மாவிற்கு இத்தனை புஜங்கள் இருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது மழை நிறைந்த மேகங்கள். உங்களுடைய வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தினங்கள் தான் வெளிவர வேண்டும். ஞான ரத்தினங்களை தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை. இந்த ரத்தினங்களை யாரும் மதிப்பிட முடியாது. பாபா கூறுகிறார், மன்மனா பவ. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தேவதைகள் ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். இரவு வகுப்பு 11/3/1968. கண்காட்சிகளை திறக்க உங்களிடத்தில் பெரிய மனிதர்கள் வருகிறார்கள். இறைவனை அடைய இவர்கள் நல்ல வழியை கண்டுள்ளார்கள் என்று மட்டும்தான் புரிந்துள்ளார்கள். எப்படி பகவானை அடைவதற்கு சத்சங்கம் போன்றவைகளை செய்கிறார்கள், வேதம் படிக்கிறார்கள், அதுபோல இதுவும் இவர்கள் இந்த வழியை பின்பற்றுகிறார்கள். மற்றபடி இவர்களுக்கு இறைவன் படிப்பு சொல்லித் தருகிறார் என்பதை புரிந்து கொள்வது இல்லை. நல்ல காரியம் செய்கிறார்கள், தூய்மை இருக்கிறது மற்றும் பகவானை சந்திக்க வைக்கிறார்கள். இந்த தேவிகள் நல்ல வழியை கண்டறிந்து உள்ளார்கள். அவ்வளவுதான். யார் மூலம் திறப்பு விழா செய்ய வைக்கிறீர்களோ அவர்கள் தங்களை மிகவும் உயர்ந்தவர்களாக புரிந்து கொள்கிறார்கள். சிலர் பெரியதிலும் பெரிய மனிதர் என்று பாபாவை புரிந்து கொள்கிறார்கள். மகா புருஷர், அவரை சந்திப்போம் என்று புரிந்து கொள்கிறார்கள். முதலில் படிவத்தை நிரப்பி அனுப்புங்கள். முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் அவருக்கு முழுமையாக பாபாவின் அறிமுகத்தை கொடுங்கள். அறிமுகம் இல்லாமல் வந்து என்ன செய்வார்கள்? முழுமையான நம்பிக்கை இருந்தால்தான் சிவ பாபாவை சந்திக்க முடியும். அறிந்து கொள்ளாமல் சந்தித்து என்ன செய்வார்கள்? அநேக செல்வந்தர்கள் வருகிறார்கள். நாம் இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். யாராவது ஏழை 1 ரூபாய் கொடுக்கிறார், செல்வந்தர் 100 ரூபாய் கொடுக்கிறார் என்றால் ஏழைகளின் 1 ரூபாய் மதிப்பு மிக்கதாக ஆகிவிடுகிறது. அந்த செல்வந்தர்கள் ஒரு பொழுதும் நினைவு யாத்திரையில் யதார்த்தமான விதத்தில் இருக்க முடியாது. அவர்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆக முடியாது. முதலில் தூய்மையற்ற நிலையில் இருந்து எப்படி தூய்மையாக ஆவது என்பதை எழுதி கொடுக்க வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இதில் தூண்டுதல் போன்ற விஷயம் இல்லை. என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் துரு நீங்கிவிடும் என்று பாபா கூறுகிறார். கண்காட்சி போன்றவைகளை பார்க்க வருகிறார்கள். பிறகு 2-3 முறை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுக்கு சிறிதளவு அம்பு தைத்துள்ளது. தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் நன்றாக பக்தி செய்துள்ளார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் லட்சியத்தை பிடித்து கொள்ளவில்லை
என்றால் அவர்கள் எந்த காரியத்திற்கு உதவுவார்கள்? நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை புத்தியின் மூலம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய புத்தியில் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் என்னென்ன செய்துள்ளார்களோ அதை செய்கிறார்கள். பாபா யாரிடமிருந்தும் வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் அவருடைய கைகளில் இருக்கிறது. இப்பொழுது கிளை நிலையங்கள் போன்றவைகள் திறக்கப்படுகின்றன. பணம் காரியத்திற்கு உதவுகிறது. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் போது பணம் என்ன செய்யும்? முக்கியமான விஷயம், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவது. அது மிகவும் கடினமானது. இதில் ஈடுபட வேண்டும். நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ரொட்டி சாப்பிட வேண்டும், பாபாவை நினைவு செய்ய வேண்டும். முதலில் நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்று புரிந்து கொள்வார்கள். முதலில் நாம் ஆத்மா என்பதை உறுதியாக்க வேண்டும். இப்படி யாராவது வந்தால்தான் ஓட்டத்தில் வேகத்தை கூட்ட முடியும். உண்மையில் குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலம் தூய்மையாக ஆகின்றீர்கள் எனும்போது எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? முக்கியமான விஷயம் தூய்மை. இங்கு படிப்பிக்கவும் படுகிறது, தூய்மையாகவும் ஆக வேண்டியுள்ளது. சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள் வேறு எந்த விஷயமும் நினைவில் இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு அஷரீரி ஆகுக என்று புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் இங்கே நடிப்பை நடிக்க வந்துள்ளீர்கள். அனைவரும் அவரவருடைய நடிப்பை நடிக்கத்தான் வேண்டும். இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் ஏணிப்படியை பற்றியும் புரிய வைக்கலாம். ராவண ராஜ்யம் தூய்மையற்றது, ராமராஜ்யம் தூய்மையானது. பிறகு தூய்மையற்ற நிலையிலிருந்து எவ்வாறு தூய்மையாக ஆவது? இப்படிப்பட்ட விஷயங்களில் சிந்தனை செய்ய வேண்டும். இதைதான் ஞானத்தை சிந்தனை செய்வது என்று சொல்லப்படுகிறது. 84 பிறவிகளின் சக்கரம் நினைவில் வர வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறியுள்ளார். இது ஆன்மீக யாத்திரை. பாபாவின் நினைவின் மூலம் பாவ கர்மங்கள் அழிந்து விடுகிறது. அந்த ஷரீர யாத்திரையின் மூலம் இன்னும் பாவ கர்மங்கள் தான் உருவாகிறது. இது தாயத்து என்று சொல்லுங்கள். இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அனைத்து துக்கங்களும் விலகிவிடும். துக்கம் விலகுவதற்கு தான் தாயத்தை அணிகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் இரவு வணக்கமும். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் இரவு வணக்கங்கள். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பற்றற்றவர்களாக ஆகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பரிவாரத்தில் இருந்து கொண்டே உலகின் எஜமானர்களாக ஆவதற்காக உழைக்க வேண்டும். அவகுணங்களை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது, அனைவரும் பார்த்து பின்பற்றும்படியாக தங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளுக்குள் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. இதை சோதனை செய்ய வேண்டும். வரதானம், இரட்டை சேவை மூலமாக அலௌகிக சக்தியின் காட்சியை செய்விக்கும் உலக சேவாதாரி ஆவீர்களாக. விளக்கம், எப்படி தந்தையின் சொரூபம் உலக சேவாதாரி, அதே போல நீங்களும் தந்தைக்கு சமமாக உலக சேவாதாரி ஆவீர்கள். ஷரீரத்தின் மூலமாக ஸ்தூல சேவை செய்தபடியே மனதின் மூலமாக உலக மாற்றத்தின் சேவையில் மும்முரமாக இருங்கள். ஒரே நேரத்தில் உடலால் மற்றும் மனதால் சேர்ந்தாற் போல சேவை நடக்கட்டும். யார் மனதின் சேவை மற்றும் கர்மத்தின் மூலமாக சேவையை ஒன்றிணைந்து செய்கிறார்களோ அவர்களை பார்ப்பதற்கு இது ஏதோ அலௌகீக சக்தி இவர்களிடம் இருக்கிறது என்ற அனுபவம் அல்லது காட்சி ஏற்படுகிறது. எனவே இந்த பயிற்சியை நிரந்தரமானதாக இயல்பானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மனதின் சேவைக்காக ஒருமுக நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். ஸ்லோகன், அனைவரிடம்
அனைவரிடமிருந்தும் குணங்களை கிரகிக்க கூடியவராகுங்கள். ஆனால் பின்பற்ற வேண்டும் என்றால் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். அவ்யக்த சமிஞ்சை, சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். இப்பொழுது பரிசுத்தம் மற்றும் பயமின்மையின் ஆதாரத்தில் சத்தியத்தின் மூலம் பிரத்யக்ஷம் செய்யுங்கள். வாய் மூலமாக சத்தியத்தின் அதிகாரம் இயல்பாகவே தந்தையை வெளிப்படுத்தும். இப்பொழுது பரமாத்மா அணுகுண்டு மூலமாக பூமியை மாற்றுங்கள். இதற்கான எளிய சாதனம் எப்பொழுதும் வாயில் அல்லது எண்ணத்தில் நிரந்தர மாலைக்கு சமமாக பரமாத்ம நினைவு இருக்கட்டும். அனைவருக்குள்ளும் என்னுடைய பாபா என்ற ஒரே ஈடுபாடு இருக்கட்டும். எண்ணம், சொல் மற்றும் செயலில் இதே இடையறாத ஈடுபாடு இருக்கட்டும். இதே நிரந்தர ஜபம் இருக்கட்டும். இந்த ஜபம் ஏற்பட்டு விட்டது என்றால் அனைத்து விஷயங்களும் முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி.